தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கிரிக்கெட் சார்ந்த அப்டேட் தான் நீ ஃபுல்லா பார்க்க போறீங்க. அதுல கீ அப்டேட் வேற என்னவா இருக்க போகுது? ஐபிஎல் மினி ஆக்ஷன் நடந்திருக்குல்ல, எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தை பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஐபிஎல் மினி ஆக்ஷன்ல ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்கள், எடுக்கப்படாத வீரர்கள், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான சில அப்டேட்ஸை கொடுத்துட்றேன். நம்ம T20 வேர்ல்ட் கப் சார்ந்த இந்தியன் ஸ்குவாட் இருக்குல்ல, இது எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். கசிஞ்சிருக்க தகவல் தான். வர ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கே இந்தியன் டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்படலாம்னு இப்போதைக்கு சொல்லப்பட்டு இருக்க மக்களே. நம்ப தகுந்த வட்டார தகவல்களாக தான் இது வெளியாக இருக்கு. அந்த ஸ்குவாட்ல யார் யார் இருக்க போறான்னு நம்மளுக்கு லிட்டரா இப்போ கொஞ்சம் புரியுது. ஆனா கம்பீர் அங்க கோச்சா இருக்கிற வரைக்கும் நம்ம மனசுல இருக்கிற பிளேயர்ஸ் அந்த லிஸ்ட்ல வருவாங்கன்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். சரி, அதை விடுங்க, அதையே இப்போ ஞாபகப்படுத்திட்டு. ஆனால் நான் 2 பேர் மேலே கண்ணு வச்சிருக்கேங்க. இந்த 2025 பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக இருக்காங்களே அந்த 2 பேர். ஒருத்தர் வருண் சக்கரவர்த்தி, நம்ம புள்ளப்பான்ற மாதிரி நம்மால் 32 விக்கெட்ஸுங்க இந்த வருஷம் மட்டுமே. இன்னொரு பக்கம் அபிஷேக் ஷர்மா இந்த வருஷம் மட்டுமே 825 ரன்ஸை பொழந்து கட்டியிருக்காப்புல. ஸோ என்னோட முதன்மை தேர்வு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடுக்கு இந்த 2 பேரை சொல்லுவேன். ப்ரோ எப்படி ப்ரோ வருண் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரும் முக்கியமான பிளேயர்ஸ் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். கம்பீர் இந்த 2 பேர் மேலே கை வச்சிட மாட்டார்னு மனப்பூர்வமாக நம்புறேன். பார்ப்போம், சஞ்சுவுக்கு அப்பயாச்சும் கிடைக்கன் பார்வை எதனா விடுதானு அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட்டு, இப்போ இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 தொடர் போயிட்டு இருக்குல்ல, இதில் இன்னும் கடைசி 2 போட்டிகள் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 போட்டிகள்லையும் அக்சர் பட்டேல் விளையாட மாட்டாருங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஷேபாஷ் அகமது இருக்கார்ல, அவரை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அக்சருக்கு காயம் ஏற்பட்ட விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை சார்ந்து தான் எந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர்றவங்க சார்ந்து இவரை கொண்டு வரலாமே, அவரை கொண்டு வந்திருக்கலாமே பல பேர் பல யூகங்கள் அடுக்க ஆரம்பிச்சு கம்பீர வழக்கமான திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காரோ. சரி, ரைட்டு விடுங்க. விராட் கோலி அவர்கள், இவரை பார்த்து தான் பல விராட் கோலி ஃபேன்ஸும் இப்படி கையெடுத்து கும்பிட்றது, காலில் விடுறதெல்லாம் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி விராத்தை பார்ப்பாங்க. அப்போ விராத்தை பார்த்தீங்களா, இந்த ஒருத்தர் இருக்கார் பாருங்க, இவர் அந்த பக்கம் பயங்கர ஃபேமஸ்ங்க. அந்த சாமியார், அவர் பேர் ஸ்ரீ பிரேமானந்த் ஜி மகாராஜ்னு சொல்லுவாங்க. இந்த விருந்தாவன் இருக்குல்ல, அங்கே தான் ஃபுல்லாக வர்ற பக்தர்களுக்கு ஆசி வழங்குற மாதிரி தான் அமர்ந்திருப்பாப்ல. அவரை தேடி விராட் கோலி போயிருக்காரு, தன்னோட மனைவி அனுஷ்காவோடு போயிருக்காரு. அவர்கிட்ட பிளெஸிங்ஸை வாங்கின கையோடு அவர் காலில் விழுந்து அவரை வணங்கி நிறைய விஷயம் நடந்துச்சுங்க. கோலிக்கு எந்த அளவுக்கு பக்தி உச்சத்தில் இருக்குன்றதை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு காட்சி உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ரைட்டு. அடுத்து நம்ம வெங்கடேஷ் ஐயர் தலைவன். ஐபிஎல் ஆக்ஷன் வந்துட்டாலே மேட்ச் எல்லாம் பொழந்து கட்டுவார் போல இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிற மேட்சஸ்ல இன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துச்சா, கரெக்டாக இந்த சயீது முஷ்டாக் அலி டிராஃபி தொடரில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் ஐயர் போலன்னு பொழந்து கட்டியிருக்காப்புல. 43 பந்துகளில் 70 ரன்ஸ். எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. மினி ஆக்ஷனுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் நடக்குது. செமையா இருக்குல்ல இது. ஆக்ஷனில் எந்த அளவுக்கு இவர் ஏலம் போவார்ன்றதா ஒரு எதிர்பார்ப்பு இந்த இன்னிங்ஸை பார்த்தே பல பேருக்கு தோண ஆரம்பிச்சிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்ரனா சமீபத்தில் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணி விட்டுச்சுல, இவரையும் சேர்த்தா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பத்ரனாவும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மினி ஆக்ஷன் இன்னைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎல் T20 தொடர் இருக்குல்ல, அதில் நம்ம பத்ரனா பெஸ்ட் ஃபிகரை பதிவு பண்ணியிருக்காருங்க. என்ன தெரியுமா, 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஒரு மெய்டன் 19 ரன்ஸை விட்டு கொடுத்து 3 விக்கெட்ஸை தூக்கியிருக்காப்புல. ஸோ மினி ஆக்ஷன் முன்னிட்டு பத்ரனா மேலே நிறைய டீமும் பயங்கரமாக ஆக்ஷன் அமௌண்ட்டை அள்ளி தெரிக்கணுன்றதுல தலைவர் எந்த அளவுக்கு குறியாக இருந்திருக்க மாதிரி இருக்கு. ஆனால் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணும்போது நினச்சிருப்பாங்களே, இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம், அதுக்கப்புறம் பார்த்துப்போம், ஆக்ஷனில் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு. ஆனால் ஆக்ஷனில் நடந்த விஷயம் என்ன தெரியுமா, அதை பற்றி போக சொல்கிறேன். ரைட்டு, இந்த மினி ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க இதை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அணிகள் எவ்வளோ ஸ்லாட்ஸ் அவைலபிளாக வச்சிருக்கு, அதில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு எத்தனை பர்ஸ் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது அதை பற்றி பார்த்துருவோம். இதில் முதல்ல நம்ம சிஎஸ்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 43 கோடி 40 லட்சம் ரூபாய் நம்ம கையில். ரிமைனிங் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பிளேயர்ஸ் வரைக்கும் அவங்க அதிகபட்சம் எடுத்துக்க முடியும். இதில் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 4ங்க. அடுத்து டிசி கிட்ட 21 கோடியே 80 லட்சம் ரூபாய். 8 ரிமைனிங் ஸ்லாட்ஸு. ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5. ஜிடி கிட்ட 12 கோடியே 90 லட்சம் ரூபாய். 5 ரிமைனிங் ஸ்லாட்ஸு அண்ட் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸு. கேகேஆர் கிட்ட பிகே அவங்க தான் அந்த பர்ஸா அப்படின்னு நல்லா புள்ள தச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 64 கோடியே 30 லட்சம் ரூபாங்க.
13 ஸ்லாட்ஸ் ரிமைனிங் ஸ்லாட்ஸு. இதில் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 6. எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் 22 கோடியே 95 லட்சம் ரூபாய் அவங்க பர்ஸில். 6 ரிமைனிங் ஸ்லாட்ஸு, ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸு 4. எம்ஐ இருக்கிறதுல குறைஞ்ச பர்ஸ் அவங்களது தாங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? வெறும் 2 கோடியே 75 லட்சம் ரூபாய் மட்டும்தான். 5 ரிமைனிங் ஸ்லாட்ஸு, ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டு. பஞ்சாப் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய், 4 ரிமைனிங் ஸ்லாட்ஸு, அதில் 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸு. அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்ராக்சிமேட் 16 கோடி தான் இருப்பாங்க. 9 ரிமைனிங் ஸ்லாட்ஸு, ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டு. அப்புறம் ஆர்சிபி நம்ம பங்காளி 16 கோடியே 40 லட்சம் ரூபாய், 8 ரிமைனிங் ஸ்லாட்ஸு, 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸு. கடைசியாக எஸ்ஆர்ஹெச் அவங்க கிட்ட 25 கோடியே 50 லட்சம் ரூபாய் இருக்கு. இதில் 10 ரிமைனிங் ஸ்லாட்ஸ்க்கு 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸுங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டிங்களா? இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயத்தையே பார்க்க போறீங்க. இன்னைக்கு நடந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம்ல ஏலம் எடுக்கப்பட்டிருக்காங்க, இது சம்மந்தமான எல்லா தகவல்களும் உங்களுக்காக. இன்னைக்கு நடந்த ஆக்ஷனை, மினி ஆக்ஷனை ஃபுல்லாக எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன, சிஎஸ்கே ஒரு யங் டீமை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. இதுக்கு முன்னாடி டேடி டீம்னு எல்லாரும் கிண்டல் பண்ண ஒரு டீமை யங்கா மாத்திரம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஆக்ஷன்ல கரெக்டா பண்ணாங்களா சொதப்பிட்டாங்களான்றதான் இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸே விவாதிட்டு இருக்க விஷயமா இருக்கு. என்ன சொல்றேன்னு புரியல. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த கேள்வி பதில சொல்லுவீங்க. அகில் ஹுசைன் இவர் எப்படியாவது சிஎஸ்கே பிக் பண்ணணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். நம்ம போன வீடியோல கூட இதை பத்தி ஃபுல்லா பேசியிருந்தோம். வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த செம ஆல்ரவுண்டருங்க நம்ம அகில். அப்பேற்பட்ட இவரை சிஎஸ்கே ஒரு வழியா பிக் பண்ணிட்டாங்க. ஆனா அகிலுக்கான அமௌண்ட் இது கம்மி நினைக்கிறேன். ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதிர்பார்த்தோம். 2 கோடி ரூபாய் தான் சிஎஸ்கே மொத்தமே செலவு பண்ணிருக்கு இவர் உள்ள எடுக்கிறதுக்காக. மறந்துடாதீங்க, இந்த மினி ஆக்ஷன்ல கல்கட்டாக்கு அப்புறமா சிஎஸ்கே கிட்ட தான் பர்ஸ் அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு. அப்பேற்பட்ட கல்கத்தாவை தாண்டி ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா செம மேட்டருங்க இது. சிஎஸ்கே இந்த மினி ஆக்ஷன்ல எடுத்த ஃபர்ஸ்ட் பிளேயர் வேற யாரும் இல்ல, அகில் தான். இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கே எந்த அளவுக்கு அங்கனை கட்டிக்கிட்டு இந்த ஆக்ஷன்ல அகில தூக்கி ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அகில் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாருங்க. அது இப்போ நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டோல அது போல தான் தோணும். 2013 அக்டோபர் 16 அகில் ஹுசைன் போட்ட ஒரு ட்வீட், இப்போ எக்ஸ் அப்போ ட்வீட் இல்லையா, அதான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாரு, ஒன் டே ஐட் லைக் டு பிகம் அ பிளேயர் லைக் ஹிம் அப்படின்ட்டு ஜட்டுவோட ஃபோட்டோ போட்டிருப்பாரு. எப்போ 2013. அதாவது ஜட்டு மாதிரி நான் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா ஃபியூச்சரில் வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதுதான் உண்மை. ஏன்னா ஜட்டு எப்படி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரோ அதே தான் நம்ம அகில் ஹுசைனும். செம்மையா இருக்குல்ல. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்லாம் கிடைக்கிது ஒரு வரங்க ஒரு டீமுக்கு, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட இடத்த இவர் தான் ரீப்ளேஸ் பண்ண போறாரு. ஸோ ஜட்டு இருந்த சிஎஸ்கே இடத்த ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ண கூட்டு வந்திருக்காங்கன்னா அவரோட வெயிட்டாக இருப்பார்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார்ல அகில், அப்போ ஒரு வயசு ஒரு 20 தான், இப்போ ஒரு வயசு 32. இந்த கனவு நிறைவேற எவ்வளோ காலம் எடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாட்டில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இங்கே நல்லா காமிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் அன்கேப்டு பிளேயர்ஸ் இவங்க சார்ந்த சிஎஸ்கே ஒரு சம்பவம் பண்ணியிருக்க பாருங்க. என்ன தெரியுமா, 2 அன்கேப்டு பிளேயர்ஸை உள்ள எடுக்கிறதுக்காக சிஎஸ்கே செலவு பண்ணியிருக்க. எல்லா டீமும் மிரட்சி, ஏன்பா ஒரு ஸ்டார் பிளேயருக்கு இவ்வளோ செலவு பண்ணால் பரவாயில்ல, இவங்க என்னப்பா அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு இவ்வளோ செலவு பண்ண, எல்லா டீமும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச் ஒரு வேலையை பார்த்து விடுச்சு பாருங்க. அதை பற்றி போக சொல்கிறேன். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவர் பேர் கார்த்திக் சர்மா. இவர் நீங்கள் இந்தியன் டீம்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை, அன்கேப்டு பிளேயர். ஆனால் இவர் எவ்வளோ திறமை எடுத்திருக்கோம், 14 கோடி 20 லட்சம் ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே டீமுக்குள்ள எடுத்திருக்காங்க ஒரு அன்கேப்டு பிளேயர். இவரோட பேஸ் பிரைஸ் என்ன தெரியுமா, வெறும் 30 லட்சம் ரூபாய் தான். அதுல இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப எந்த அளவுக்கு காம்படிஷன் ஹெவியா இருந்திருக்கும் பாருங்க பிட்டிங்ல. இவர் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டருங்க. அவரை உள்ள எடுத்து போட்டாச்சா. அடுத்து இன்னொரு அன்கேப்டு பிளேயர் எடுத்துக்கிட்டா பிரசாந்த் பீர். இவரையும் சேம் 14 கோடியே 20 லட்சம் ரூபாய். அது அப்புறம் கரெக்டா அந்த அமௌண்ட்டை எடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டை போக சொல்றேன். அதெல்லாம் கேட்டா கடுப்பாயிடுங்க எஸ்ஆர்ஹெச் மேல. இவருக்கான பேஸ் பிரைஸ் 30 லட்சம் ரூபாய் தான் நிர்ணயம் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனா இவரை நம்ம டீமுக்குள்ள எடுத்திருக்கிறது 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு. இவரை சிஎஸ்கே பிக் பண்ணாங்க பாத்தீங்களா. இவரோட ஃபேமிலி என்ன சந்தோஷம்ன்றீங்க. அங்க பாருங்க, சிஎஸ்கேலாம் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்டு, பெரிய பிராண்டு. அப்பேற்பட்ட டீம் நம்ம வீட்டு பிள்ளைய உள்ள எடுத்துச்சு அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டிருந்தாங்க. இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பார்க்க முடியுதா. காவியா மாறன் அவர்கள் செஞ்ச ரியாக்ஷன் தான் இது. இங்க தலையை சொஞ்சிட்டு இருக்காருல, அவருக்கே புரியல என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. மேல நம்ம ஆளுங்க மூஞ்ச பாத்தீங்களா, இருட்டச்சு போய் உட்காந்துருக்காங்க. என்ன தெரியுமா ஆயிடுச்சு, இந்த கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் சொன்ன பாத்தீங்களா அன்கேப்டு பிளேயர்ஸ், இவங்களை நம்ம உள்ள எடுத்துருவோம், லட்சத்துல அந்த பசங்க எடுத்துடலாம் அப்படிதான் சிஎஸ்கே நினைச்சது. ஆனா எஸ்ஆர்ஹெச் விடுமா. காவியா மாறன் அவர்கள் ஆக்ஷன் அமௌண்ட்டை ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வாங்குறோமோ இல்லையோ, ஆக நம்ம வாங்கல, ஆனா சிஎஸ்கேக்கு நல்லா தலையில மிளகா அரைச்சணும்னு ஒரு பக்கம் இவங்க ஏற்றி விட அப்படியே மேலே பிட்டிங் போக 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 சிஎஸ்கே அந்த ஆக்ஷனுக்கு போயிருந்தாங்களே அவங்க கன்ஃபியூஸ். என்னடா இது அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு இவ்வளோ தூரம் எல்லாம் முரண்டு பிடிக்கிறாங்களா, விடக்கூடாதுன்னு
அவங்களும் அமௌண்ட்டை ஏற்ற கட்சியில் வந்துச்சு பாருங்க. அந்த 2 அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் சிஎஸ்கே செலவு பண்ணியிருக்கிறது 28 கோடியே 40 லட்சம் ரூபாய். நம்ம பர்ஸ் வெயிட்டாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில், அதில் பாதி அமௌண்ட்டை இந்த 2 பிளேயர்ஸ்க்காக மட்டும் செலவு பண்ணியிருக்கோம். நல்லா திங்க் பண்ணுங்க மக்களே. வெளிநாட்டு வீரர்கள் கிடையாது இவங்க. பேட்டிங்கில், பவுலிங்கில், ஃபீல்டிங்கில் அது இதுன்னு பட்டையை கலப்பி பேர் வாங்கின பிளேயர்ஸும் கிடையாது. டொமஸ்டிக் அன்கேப்டு பிளேயர்ஸு. அவங்களுக்காக சிஎஸ்கே இவ்வளோ அமௌண்ட்டை கொட்டி கொடுத்துருக்கு. இந்த 2 பேரும் நம்ம தள்ள கட்டினாங்களே இவ்வளோ அதிகமான அமௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் காவ்யா அவர்கள் ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கணுமே. பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டாங்கன்னு இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்க எல்லாருமே காவ்யா அவர்கள் சார் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ஐபிஎல் வரலாற்றிலேயே தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அன்கேப்டு பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 பசங்க தான். சிஎஸ்கே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவங்களோட கரனை பார்க்கும்போது தான் தெரியும் இந்த முடிவு சரியா தப்பான்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு அன்கேப்டு பிளேயர்னு சொல்கிறதா இருந்தால் அமான் கானுங்க. இவரை சிஎஸ்கே 40 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி தான் முதல்லையும் எடுக்க பார்த்தாங்க, ஆனால் காவியா விட்டாங்களா? ஓகே. அடுத்து ஆஸ்திரேலியாவோட மேத்யூ ஷார்ட். இவரையும் சிஎஸ்கே பிக் பண்ணிட்டாங்க. 1.5 கோடி ரூபாய் கொடுத்து இவர் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வரிசையில் இன்னும் சில பேரை சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க சார்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேவோட சோஃபா பேட்டிங் லைனப்பை பார்த்துருங்க. ஆனால் ஒரு யங்கான பெரிய டீமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் பேட்டிங் சார்ந்து நல்லா பார்க்க முடியுது. ஆயுஷ் மாத்ரே 18 வயசு பையன், கார்த்திக் சர்மா 19 வயசு பையன், பிரசாந்த் வீர் 20 வயசு பையன், டெவால் பிரெவிஸ் 22 வயசு, போன ஐபிஎல்லாம் அடிச்சு உச்சார் பாருங்க. ஒருவில் பட்டேல் 27 வயசு, ருத்ராஜ் 28 வயசு, தூபே 32, சாம்சன் 31. இந்த டீமோட கோர் தெரியுதா உங்களுக்கு? அதாவது 31, 32 வயசு நம்மளுக்கு இப்போ அதிகமாக தெரியுது. 18 வயசு பையன் ரொம்ப சின்ன பையனை இப்போ தெரிஞ்சுட்டு இருக்காப்புல. எப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில் சிஎஸ்கே? டேடி ஆர்மி, டேடி டீம்னு பேர் எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்களா எங்க பட்டை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த மாதிரி யங் டீமை வச்சுக்கிட்டு ரன் சேஸில் பயப்பட வேணாம் போல இருக்கு. அச்சு பொழகிறதுக்கு பசங்க ரெடியாக இருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஐபிஎல்ல சிஎஸ்கே சார்ந்து பெருசாக எதிர்பார்க்கறது இந்த ரன் சேஸ் தான். ரைட்டு. பத்ரனா நம்ம கிட்ட நல்லா ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை, தோனி கண்டெடுத்த ஒரு முத்து. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? கேகேஆர் இந்த மினி ஆக்ஷனில் அவர் அப்படியே கொத்திட்டு போயிட்டாங்க. எவ்வளோக்கு நினைக்கிறீங்க? 18 கோடி ரூபாய். பத்ரனா சத்தியமாக கனவுல நினச்சி பார்த்துருக்க மாட்டாருங்க. 18 கோடி ரூபாய்க்கு கேகேஆர் அவரை பிக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன திறமை நடந்துச்சு ஆக்ஷன் இன்னைக்கு? சிஎஸ்கே இவர் பிட் பண்ணவே இல்லை. அதாவது கொஞ்சமாச்சும் அமௌண்ட் ஏற்றுறது யாருக்குன்னு ட்ரை பண்ணுவாங்களே, சிஎஸ்கே ட்ரையே பண்ணல. அதில் லிட்டரலாக தெரிஞ்சிச்சு, ராசா நீ அங்கேயே போயிடு, சிஎஸ்கே வேணான்ற மாதிரி. இது கேகேஆர் தள்ள கட்டின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பத்ரனா பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவருக்கு 6 பாலா, ஆனால் அவருக்கு 12 பால்ன்ற மாதிரி தான் இருக்கும். வைடு எக்ஸ்ட்ரான்னு கொடுத்து அந்த டிவியில் போடுவாங்களே கீழே எத்தனை பால்ஸ்னு, அதையே மென்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்க்ரீனை தாண்டி போகும். அந்த சாதனையை பண்ணதுனாலே என்னவோ தலைவனை சிஎஸ்கே பெருசாக அந்த முறை இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனால் கேகேஆருக்கு போயிருக்காப்புல. இது வேணா நடக்கும் பாருங்களேன். கேகேஆர்ல பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. சிஎஸ்கே கூட முதல்ல போட்டிகளில் சிஎஸ்கே மேபி தோத்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணமா பத்ரனா இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஆனால் இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இப்போயே ரெடி ஆகிக்குங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம பத்ரனா எமோஷனாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, கவனிச்சிங்களா? ஏன்னா தோனின்ற அந்த ஆளுமை இல்லைனா கண்டிப்பாக அவர் சிஎஸ்கேக்குள்ளே வந்திருக்க முடியாது. கேகேஆர் 18 கோடி ரூபாய்க்கு இப்போ பிக் பண்ணியிருக்க முடியாது. அந்த நன்றி கடன் அவருக்கு இருக்கும் இல்லையா? நீண்ட நெடிய போஸ்ட்டுங்க. அதில் பத்ரனா என்ன சொல்கிறாரு? சென்னை எப்போவுமே என் இதயத்தில் ஒரு சிறப்பு இடம் பிடிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. பசகார பையனாக இருக்காப்புல. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன பையனா பல கனவுகளை சுமந்துக்கிட்டு தான் இந்த மஞ்சள் சொக்காயை போட்டு நான் உள்ளே வந்தேன். இப்போ எனக்கான அங்கீகாரம் பெருசாக கிடச்சிருக்கு, அது இதுன்னு மனுஷன் பயங்கரமாக பேசியிருக்காப்புல. எப்படி பத்திரா நம்ம பத்திரனா விட்டு போவோமே, அடுத்த வேலையை பார்த்து எதுக்கு இந்த நேரத்தில் அவரை போட்டு சோஷியல் மீடியா துவச்சிக்கிட்டு அடுத்த இதில் பார்த்துப்போம். அடுத்து நம்ம கிரீனு. இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் எல்லா அணிகளும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது கிரீனை தான். இதில் என்ன தெரியுமா கூத்து நடந்துச்சு? மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க ஆக்ஷன் இருந்தாங்க. அவங்க பர்ஸில் இப்போ 2.25 கோடி ரூபாய் தான் மொத்தமாக இருந்துச்சு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு கிரீனுக்கு யாரா போவாங்களா? போனாங்க. கிரீன்ன்ற பேர் அங்கே சொன்னதுமே முதல்ல கையை தூக்குனது யாருன்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்க கையை தூக்குனதை மற்ற டீம் மேனேஜ்மெண்ட்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதோடு நிறுத்தலைங்க. 2 கோடி 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் போனாங்க மும்பை இந்தியன்ஸ். என்னதான் சுற்றி யார் சிரிச்சாலும் அவங்க கண்டிக்கவே இல்லை. பெரிய எங்களால் வாங்க முடியாதுன்ட்டு. ஆனால் எங்களுக்கு ஆசை இருக்காது, அதனால் தூக்குறோன்னு தூக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் கேகேஆர் இருக்குல்ல, அவங்க கேமரூன் கிரீனை கொத்திட்டு போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா ரத்தவங்க சும்மாவா? ஆல்மைட்டி ஆஸ்திரேலியன் டீமு 25 கோடியே 20 லட்சம் ரூபாய். நினச்சி பார்க்க முடியாத இந்த அமௌண்ட்டை. 25 கோடியே 20 லட்சம் ரூபாய். ஆக்சுவலாக ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு வெளிநாட்டு வீரருக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் போயிருக்குன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவருக்கு தான் நடந்திருக்கு. இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸு, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷனில் இருக்காருங்க. ஹையஸ்ட் ஆக்ஷன் அமௌண்ட்டுக்கு போனது கேமரூன் கிரீன் தான். கேமரூன் கிரீன் ஆக்சுவலாக 18 கோடி ரூபாய் மட்டும்தான் அவரோட அக்கௌண்ட்டுக்கு போகும். மிச்சம் இருக்க அமௌண்ட் இருக்குல்ல, அவரோட அக்கௌண்ட்டுக்கு போகாது. இது என்ன ப்ரோ பகல் கொள்ளையா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் ரூலே அதுதாங்க. என்ன ஆகுனா அதிகபட்ச ஸ்லாபு 18 கோடி ரூபாய் தான். உங்களுக்கு ஆக்ஷனில் எவ்வளோ நாளும் கேட்டுக்கிட்டோம், ஒரு டீம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது 18.
பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் இருக்குல்ல ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும். எப்படி கம்பெனிக்கு போவோம் இது மாதிரி தான் இங்கே அதே போல் ஃபார்மேட்டு. இதில் கேமரன் கிரீன் கடுப்பானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்ப்போம் ரியாக்ஷன் என்னவா வருது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் சம்பிரதாயமாக வாழ்த்தி ஆகாவுக்கு தான் பதிவு போட போகிறாரு, அதையும் பார்ப்போம். அடுத்து நம்ம வெங்கடேஷ் ஐயர். இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர்னா இவர் தான் சொல்லணும். போன ஐபிஎல் ஆக்ஷன் ஞாபகம் இருக்கா? 23 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு போனாருங்க ஆக்ஷனில் வெங்கடேஷ் ஐயர். ஆனால் வாழ்க்கை ஒரு வட்டம் தான். இந்த மினி ஆக்ஷனில் வெறும் 7 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் இவரை தூக்கியிருக்காங்க. அதுவும் எங்கே போயிருக்காரு தெரியுமா? ஆர்சிபிக்கு. ஆர்சிபி அணி அவரை தூக்கி இருக்கு. இவர் ஒரு பக்கம். எம்ஐயை பற்றி ஒரு மேட்டர் சொல்கிறேன். ஆக்சுவலாக குயின்டன் டிகாக் நல்லா காட் ஃபார்மில் இருந்தார் பாருங்க ஐபிஎல்ல. அப்போல்லாம் அவர் இருக்கிற டீம்லாம் அப்படி நிற்கும். பேட்டை கையில் கொடுத்தா போதும், சிக்ஸரை நோக்கி மட்டும்தான் பாலை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அந்தளவு பொழந்து கட்டிட்டு இருந்த ஒருத்தர். அப்போ ஏற்பட்ட ஒரு சமீப காலமாக பெருசாக ஃபார்மில் இல்லையா? ஆனால் சமீபத்தில் நடந்த T20 போட்டியில் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அதில் சம காட்டு காமிச்சிருந்தாப்புல. ஆக்ஷனை முன்னிட்டு நடந்த போட்டி மட்டும் தான் அது அமைஞ்சிருந்துச்சு. சரி இதெல்லாம் காட்டி குயின்டன் டிகாக் யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் 1 கோடி ரூபாய் கொடுத்து டிகாக்கை தூக்கிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் பர்ஸ் தான் இருக்கலே வீக்காக வேற இருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த அமௌண்ட் வச்சு ஒரு சரியான பிக் பண்ணியிருக்காங்களே. ஆனால் இவர் எங்கே போய் பொறுத்துவாங்கன்னு தெரிலங்க. ஏற்கனவே கடப்பார டீமாக இருக்குது மும்பை. அதுக்கு நடுவில் இவரை வேற உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இப்போதைக்கு ஆதங்கப்பட்டு இருக்கிறது இவரை நினச்சி தான். நம்ம கார்னலி, கூப்பர் கார்னலி ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் ஆல்ரவுண்டருங்க. அப்பேற்பட்ட இவரை நாம பிக் பண்ணல, பஞ்சாபை தூக்கிட்டாங்க. ப்ரோ நாம பிக் பண்ணலன்னா காசு நிறைய இருந்துச்சு, பிக் பண்ணிக்கலாமே கேட்டிங்கன்னா இதைத்தான் இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 கோடி ரூபாங்க, வெறும் 3 கோடி ரூபாய். இதில் பஞ்சாப் தூக்கிட்டாங்க அவங்கள. சிஎஸ்கே இவரை உள்ளே எடுத்திருந்தா செமையாக இருந்திருக்கும். ஒருவேளை ஆல்ரவுண்டர் ஸ்லாட் ஃபுல்லாகிடுச்சுன்னு அவங்க நினச்சிட்டாங்களோ என்னவோ, இவரை மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குங்க கார்னலி மேலே. இந்த ஐபிஎல்ல மட்டும் அவர் அடிச்சு புழக ஆரம்பிச்சாரு. முதல்ல கடுப்பாக ஒரு ஃபேன்ஸாக சிஎஸ்கே ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹசரங்கா, இவர் எல்எஸ்ஜி 2 கோடி ரூபாய் கொடுத்து தூக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம முஸ்டபிசர் ரஹ்மான், சிஎஸ்கே கார்னர் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங்கை போட்டிருந்தாப்புல. அவரை கேகேஆர் 9 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக சிஎஸ்கே இருக்குல்ல, அது நல்லா பிட் பண்ணிச்சு. ஆனால் ஓரளவுக்கு மேலே சிஎஸ்கேவால் போக முடியல. முஸ்டபிசரை விட்டோம். அவர் இப்போ கேகேஆர் பக்கம் போயிட்டாப்புல. அடுத்து நம்ம ஜேசன் ஹோல்டர், இவர் மேலே சிஎஸ்கே கண்ணு வைக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இவரே மிஸ் பண்ணிட்டோம். ஜிடி 7 கோடி ரூபாய் கொடுத்து அவரை தூக்கிட்டாங்க. அடுத்து நம்ம மில்லர், சிஎஸ்கேவோட ஃபினிஷர் ரோல் இருக்குல்ல, அதுக்கு கரெக்டாக இருப்பார்னு பல பேர் கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் அவருக்கும் நம்ம பெருசாக போகலை. டிசி 2 கோடி ரூபாய்க்கு அவரை தூக்கிட்டாங்க. இதெல்லாம் விடுங்க. பார்த்தோம் நிசங்கா, ஆக்சுவலாக இப்போதைக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்ப்பா, பெரிய ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்னு கருதப்பட்ட ஒரு பிளேயர். அவர் டிசி 4 கோடி ரூபாய்க்கு தூக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம விக்னேஷ் புத்தூர், அந்த பையன் ஞாபகம் இருக்கா? மும்பை இந்தியன்ஸ் டீமில் சின்ன பையனை இறக்கி விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே டீமுக்கு அந்த பையன் பண்ண பர்ஃபார்மன்ஸ் என்ன நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட விக்னேஷ் புத்தூர் இருக்கார்ல, அவர் 30 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எடுத்திருக்காங்க. ஓகே ரைட்டு. அப்புறம் நம்ம மேட் ஹென்ரி சிஎஸ்கேக்கு வந்திருக்காருங்க. நம்ம ஸ்டீஃபன் ஃபிளமிங் கோச்சாக இருக்கிற வரைக்கும் நியூசிலாந்து பிளேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது இப்போ ஒரு முறை பழிச்சிருக்கு. நியூசிலாந்து பிளேயரான மேட் ஹென்ரியை சிஎஸ்கே 2 கோடி ரூபாய்க்கு உள்ளே எடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லை, நம்ம சர்ஃப்ராஸ் கானு, உங்களுக்கே தெரியும், ஜெர்சி படம் மாதிரி தான் இவரோட வாழ்க்கை கதையும். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டவர், வாய்ப்பு பெருசாக இல்லாமல் மறுக்கப்பட்டவர், சடனாக வாய்ப்பு கிடைச்சி உள்ளே வந்தாப்புல, திருப்பி ஓரம் கட்டப்பட்டாப்புல, டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா ஆடிட்டு இருக்காப்புல. அவருக்கு சிஎஸ்கே ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இவரோட பேஸ் ப்ரைஸே பார்த்து 75 லட்சம் ரூபாய். அந்த அமௌண்ட்லேயே சிஎஸ்கே உள்ளே எடுத்திருக்காங்க. ஆனால் சர்ஃப்ராஸ் கான்னா திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சா ரஹானேக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சல சிஎஸ்கே வந்த பிற்பாடு, அதே மாதிரி அங்கீகாரம் இவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எஸ்கே சிஎஸ்கேல வந்த மாதிரி தான் இருக்குது சர்ஃப்ராஸ் கானை பற்றி சொல்கிறதா இருந்தா. அப்புறம் நம்ம லிவிங்ஸ்டன், இவரை சிஎஸ்கே கண்டிப்பாக தூக்குவாங்க, இது ஒரு கன்ஃபார்ம் பிட்டாக இருக்கும்னு நினச்சோம். எல்லாருக்கும் இந்த முறையும் ஏமாத்திட்டாங்க. லிவிங்ஸ்டனை விட்டோங்க சிஎஸ்கே. இது ஒரு பெரிய ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவரை எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 13 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே காட்டா மாதிரி அடிப்பாங்க எஸ்ஆர்ஹெச் டீமில் ஒவ்வொரு பேட்டரும். இது பார்த்தோன்னா லிவிங்ஸ்டனை உள்ளதுக்கு போட்டு வச்சிருக்காங்க 13 கோடி ரூபாய்க்கு. ஒரு காஸ்ட்லி மிஸ் அவுட்டாக தான் சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக இவரை மிஸ் பண்ணது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ரச்சின் ரவீந்திரா, இவர் கேகேஆர் 2 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் அவர் கொடுத்த வாய்ப்புகளை பார்த்து சிஎஸ்கே நிறைய கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணிச்சு. என்ன இந்த பையன் சரியாக ஆடுற மாதிரி தெரியல, இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்கன்னு. கட்சியில் வர கேகேஆர் நம்பி எடுத்திருக்காங்க. என்ன பண்ண காத்திருக்காரோ. எனக்கு என்ன பயனா, சிஎஸ்கே வேணான்னு ஒதுக்கின பிளேயர்ஸ்லாம் எதிர டீமில் போயிட்டு அதிகமாக சோபிக்க ஆரம்பிச்சு அவங்களால மேட்ச் தோத்தோனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஜாஷ் இங்கிலீஷ், இவரோ லக்னோ டீம் 8 கோடியே 60 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆக்ஷனில் பிக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்க பஞ்சாப் அணியில் வரிசை கட்டி நிற்கிறாங்க. யார் யார் பார்த்தீங்களா? கூப்பர் கார்னலி 1, மார்க்கஸ் டாய்னிஸ் 2, மிச்சல் ஓவனு, சேவியர் பேர்லெட்டு, இது பத்தாதுன்னு பென் வாஷூஸ்னு இத்தனை பேரை தூக்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த முறை ஒரு மினி ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி தான் பஞ்சாப் டீமே இருக்கும் போல இருக்கு. ஷ்ரேயாஸ் கேப்டனுங்க
அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கறதா மாறிடும். நம்ம பிருத்வி ஷா ஆரம்பத்தில் இவர் எடுக்கிறதுக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டல. ஏன்பா வழக்கொழிஞ்ச பிளேயர் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. கடைசியில் டெல்லி வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இவருக்கு 75 லட்சம் ரூபாய்க்கு அவரை பிக் பண்ணியிருக்காங்க. ராகுல் சஹர் கண்டிப்பா சென்னைக்கு இன்னொரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுல. பெஸ்ட் ஸ்பின்னராக இருக்கணும், ஐபிஎல் பல்ஸ் பிடிச்சவராக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணுற மாதிரி தான் சஹரை தூக்கியிருக்கோம். 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாம சிஎஸ்கே டீமுக்குள்ள சஹரை ஒரு வழியாக கொண்டு வந்தாச்சு. இவ்வளோ தூரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதில் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஓகே சிஎஸ்கே இதை பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி ஆக்ஷன் சார்ந்து நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளமிங் என்ன சொல்கிறாரு அதை பற்றி கேட்போமே. தலைவர் என்ன சொல்லியிருக்காப்புல, தரமான பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்கள மற்ற டீம்ஸ்லாம் ஆக்ஷனில் எடுக்கும்போது அதை நம்ம பார்க்கும்போது பொறாமையாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லியே பொறாமையாக தான் இருக்கும். ஆனால் ஏலத்தில் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஐஸ்கிரீம் கடையை நின்று அதிகமாக வேணும் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு அளவுக்கு அதிகமாக பெருத்து போயிடுவோம்ல, அதுமாரி தான்ப்பா இது அப்படின்னு சம்மந்தமே எல்லாம் பேசி வச்சிருக்காருங்க. தலைவன் ஒரு முறை ஆக்ஷன் வந்தாலே வாங்கி கட்டிக்கிட்டு வேலையை வச்சிருக்காப்புல. இப்போ ஏதோ திட்டல அவர் யாருமே. ஆனால் மேட்ச் நடக்கூட ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஏதாவது சொதப்புச்சுனாக்கா அப்போ ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க, மேட்ச் இங்கே நீங்கள் விடலை மினி ஆக்ஷனில் விட்டீங்க அப்படின்ட்டு. அந்த வார்த்தை திரும்ப வந்துடக்கூடாது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கேவோட இந்த ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மினி ஆக்ஷனை முன்னிட்டு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுங்க. உங்களுக்கு ஒரேடியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குதான்றாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஏன்ப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வேற லெவலில் ஆக்ஷன் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இது பெஸ்ட் அப்படின்றத டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக தான் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சிஎஸ்கே சொதப்பிச்சா சாதிச்சுதா இந்த மினி ஆக்ஷனில்? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மள எதிர்பார்க்க வேண்டியது வேற என்ன, ஐபிஎல் ஃபைனல்ஸில் யார் யார் மோத போகிறாங்க, கப்பு யாருக்கு அப்படின்றது தான். எம்எஸ் தோனி அவர்களுக்கு இதுதான் கடைசி டோர்னமெண்ட்ன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல பேரும். அவர் இந்த முறை டெஃபினெட்லி நாட்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வருத்தமாக தான் இருக்கும்ல. ஓகே, ஐபிஎல் போட்டிகள் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிய போகுதுன்ற அஃபிஷியலான டேட்ஸ் இருக்குல்ல, அது இப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டுருச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் 26 ஐபிஎல் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. எப்போ? மார்ச் 26. ஃபைனல் மேட்ச் எப்போ நடக்க போகுதுன்னா மே 31 அன்னைக்கு நடக்க போகுதுங்க. ஸோ ஈகராக எதிர்பார்ப்போம். உங்கள் கணிப்பு என்ன? இந்த முறை கப்பு யாருக்கு வரும்? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.